கற்றல் நோக்கங்கள். முயல்களில் உள்ள நரம்பு மண்டலம் மற்றும் கழிவு நீக்க அமைப்பு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கலை, பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காடு நம்மள கூப்பிடுற மாதிரியே இருக்கா? ஆமா, நகர சலசலப்புல இருந்த கொஞ்சம் தள்ளி அமைதியான சூழல்ல இருக்கலாம். இன்னொன்னு சொல்லவா? இன்னைக்கு தாத்தாவை நம்மளோட வர சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆராய்ஞ்சா நல்லா இருக்கும்ல? புத்திசாலித்தனமான யோசனை தமிழ். கண்டிப்பா சொல்வோம். தாத்தா, பக்கத்துல இருக்க காடு ரொம்ப அமைதியா இருக்கும்னு நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க எங்க கூட வரீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, உங்களுக்காக நான் வரேன். காட்டுல தனி வகையான அமைதி இருக்கு. ஆனா மாலை நேரத்துக்கு அப்புறம் பாதுகாப்பா இருக்காது. அதையே நினைவுல வச்சுக்குங்க. இருந்தாலும் உங்க கூட ஒரு நாள் செலவிடுறதுல எனக்கு சந்தோஷம். நன்றி தாத்தா, இது ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும். தாத்தா, காடு அபார அமைதியா இருக்குல்ல? உண்மையாகவே தமிழ். சலசலக்கிற இலைகள், மென்மையான காற்று, பறவையோட சத்தம், இது எல்லாமே அமைதிக்கு அழகு சேர்க்குது. இது இயற்கை சிகிச்சை மாதிரி இருக்கு. சூரிய ஒளி படர்ந்த பாதைகளை பாருங்க தாத்தா, ஒரு ஓவியம் உயிர் பெற்ற மாதிரி இருக்கு. இயற்கை நம்ம மனசை அமைதிப்படுத்தவும் நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தோட எளிமையான அழகை பாராட்டவும் ஒரு வழியா இருக்கு. இத நம்ம பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய பரிசு. கண்டிப்பா தாத்தா. பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில இது போல காட்டுல இருக்கிற தருணங்கள் இயற்கையோட நம்மளை இணைக்கிறதுக்கு உதவுது. எங்களோட வந்ததுக்கு நன்றி தாத்தா. இத நினைச்சு நாம எப்பவும் சந்தோஷப்படலாம். இது எனக்கு மகிழ்ச்சி. என் அன்பான பேர குழந்தைகள், இது போன்ற தருணங்கள் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள். அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தாத்தா, அந்த முயல் துள்ளுவதை பாருங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. நான் எப்போதுமே முயல்களை பார்த்து வியந்திருக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுறீங்களா? நிச்சயமா தமிழ். முயல்கள் கண்கவரும் அழகான உயிரினங்கள். நான் விவரமா சொல்றேன். பல விலங்குகள்ல இருக்கிற மாதிரியே முயல்கள்ல இருக்கிற நரம்பு மண்டலமும் 3 பகுதியா கொண்டது. மைய நரம்பு மண்டலம் CNS, புற அமைவு நரம்பு மண்டலம் PNS, தானியங்கு நரம்பு மண்டலம் ANS. ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்யும் தாத்தா? CNS என்பது மூளையையும் முதுகுத்தண்டையும் கொண்டது. PNS-இல் 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவடுவ நரம்புகளும் இருக்கு. ANS என்பது பரிவு இணை பரிவு நரம்புகளால் ஆனது. மூளை பத்தி சொல்லுங்க தாத்தா, அது எங்க இருக்கும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? மூளை மண்ட ஓட்டுல 3 பாதுகாப்பு சவ்வுனால சூழ்ந்திருக்கும். அதாவது வெளிச்சவ்வு, டியூரோமேட்டர், உட்சவ்வு, பயோமேட்டர், அப்புறம் இடைச்சவ்வு, அராக்னாய்டு உறை. மூளை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முன்மூளை புரோசென்செபிலான், நடுமூளை மெய்சென்செபிலான், பின்மூளை ட்ரோபென்செபிலான். முன்மூளை பத்தி இன்னும் சொல்லுங்க தாத்தா. நிச்சயமாக தமிழ். முன்மூளை ஒரு இணை நுகர்ச்சி கதப்புகள். பெருமூளை அரைக்கோளங்கள் டயான்ஷேப் பலான்களை கொண்டது. வலது இடது பெருமூளை அரைக்கோளங்களால் கார்பஸ் கால்சியம் என்னும் நரம்பு திசுக்களால் இணைக்கப்பட்டிருக்கும். நடுமூலையிலும் பின்மூலையிலும் என்ன இருக்கு தாத்தா? நடுமூளையில பார்வை கோளங்கள் இருக்கும். பின்மூளையில சிறுமூளை பான்ஸ் வெரோலியம் முகுலமும் இருக்கும். நன்றி தாத்தா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு தாத்தா. நிச்சயமா தமிழ், கேளு. கழிவு நீக்க மண்டலம் பத்தி சொல்லுங்க. சிறுநீரகம், சிறுநீர் பைன்னு ஏதோ சொன்னீங்களே. அட, அதையும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, சொல்றேன். உடம்புல இருக்கிற கழிவுகளை அகற்ற கழிவு நீக்க மண்டலம் தான் பொறுப்பு. ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெப்ரான்களால் ஆனது. அது இரத்தத்திலிருந்து நைட்ரஜன் சார் கழிவுகளை பிரிச்சு யூரியா வடிவில் வெளியேற்றுது. சிறுநீரகங்கள் கருஞ்சிவப்பு அபரிவித வடிவத்துல வயிற்று அறையில இருக்கும். ஒவ்வொரு சிறுநீரகத்திலிருந்தும் சிறுநீர நாளங்கள் சிறுநீரப்பையின் பின்பக்கம் திறக்கும். இது சிறுநீரப்பை எனப்படும். தடிமனான சுவர் திசையிலான குழாய்க்கு, அதாவது சிறுநீர புறவழிக்கு வழிவகுக்கும். சுவாரஸ்யமா இருக்கு தாத்தா. சிறுநீரகம் பத்தியும் சிறுநீர் பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் இதை சுவாரஸ்யமா கேட்கறதுல சந்தோஷம். இயற்கை அதிசயங்கள் நிறைஞ்சது. இது மாதிரி பசுமையான காட்டுல கூட கத்துக்கிறது புதுசா ஏதாவது இருக்கும். தாத்தா, முயல்கள்ல பாலியல் தன்மை 2 விதமா வெளிப்படுத்தும்னு சொன்னீங்களே. ஆண் பெண் உயிரினங்களோட இனப்பெருக்க அமைப்புகளை பத்தி சொல்ல முடியுமா?
நிச்சயமா தமிழ். முயல்கள் சுவாரஸ்யமான இனப்பெருக்க அமைப்புகள் கொண்டது. ஆண் உயிரினத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். சரி தாத்தா, ஆண் முயல் இனப்பெருக்க அமைப்புல என்ன தனித்துவம் இருக்கு? முயலின் ஆண் இணைப்பெருக்க அமைப்பு ஒரு இணை விந்தகங்கள் கொண்டது. இந்த விந்தகங்கள் ஓவல் வடிவத்துல வயிற்றுக்கு வெளியில தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல் எனப்படும். பல சுரண்ட குழால்களோட தொகுப்பா இருக்கும். இந்த குழல்கள் எடிடெமிஸ் எனப்படும் சுருள் குழாய்க்குள்ள போகுது. இது வாசர் டிஃபரன்ஸ் எனப்படும் விந்து நாளங்களோட இணையுது. விந்து நாளங்கள் இறுதியா சிறுநீரக பைக்கு கீழே சிறுநீர் வடிக்குழாயில இணையுது. சிறுநீர் வடிக்குழாய் பின்னோக்கி சென்று ஆண்குறியில சேருது. இது ரொம்ப நுணுக்கமான செயல்முறையா இருக்கு. ஆண் இனப்பெருக்க அமைப்புல வேற எதுவும் இருக்கா? ஆமா, முதன்மை உறுப்புகளுக்கு கூடுதலா 3 துணை சுரப்பிகள் இருக்கு. புரோஸ்டேட் சுரப்பி, கௌப்பர் சுரப்பி, கழிவிடச் சுரப்பி. இந்த சுரப்பிகள் இனப்பெருக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கும் பொருட்களா சுரக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு தாத்தா. இப்ப பெண் முயலின் இனப்பெருக்க அமைப்பை பத்தி சொல்லுங்க. முயல்களில் பெண் இணைப்பெருக்க அமைப்பு ஒரு இணை அண்டகங்கள் இருக்கும். இது வயிற்றறையில சிறுநீரகங்களுக்கு பின்னால இருக்க சிறிய ஓவல் வடிவ கட்டமைப்புகள். பெண் இனப்பெருக்க அமைப்பில் அடுத்து என்ன நடக்கும்? கருப்பையின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ஒரு புனல் வடிவ திறப்பு வழியா ஒரு இணை கருமுட்டைகள் உடல் குழிக்குள் திறக்கும். ஃபலோப்பியன் குழல்னு அழைக்கப்படும் கருமுட்டையின் முன்புற பகுதி கருப்பை எனப்படும் பரந்த குழாய்க்குள் செல்லும். கருப்பை ஒன்று சேர்ந்து யோனி எனப்படும் இடைநிலை குழாயை உருவாக்குது. சிறுநீரப்பை மற்றும் யோனி இணைப்பால் உருவாக்கும் இந்த பொதுவான குழாய் சிறுநீரக இணைப்பெருக்க கால்வாய் அல்லது வெஸ்டிபுயில் என அழைக்கப்படுது. இது பின்னோக்கி ஓடி வல்வா எனப்படும் பிளவு போன்ற துளை வழியா வெளி திறக்குது. பெண் உயிரினத்துக்கு ரொம்ப சிக்கலான நுணுக்கமான அமைப்பா இருக்கு. ஆமா தமிழ். இயற்கை ஒவ்வொரு இனத்தையும் தனித்துவமான இனப்பெருக்க அமைப்புகளோட வடிவமைச்சிருக்கு. இது எல்லாமே இயற்கை அதிசயத்தோட ஒரு பகுதிதான். இந்த தகவலை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி தாத்தா. வாழ்க்கையில அதிசயங்களை இன்னும் அதிகமா புரிஞ்சிக்கவும் பாராட்டவும் இது உதவும். அன்பான பேரக்குழந்தைகளே, இது என்னோட கடமைதான். இயற்கை உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையை வளமாக்கும். சுற்றுப்புற அழகோட நம்மளை இணைக்க உதவும். இப்ப இந்த அமைதியான காட்டை நம்ம சுத்தி பார்க்கலாம். அது நமக்கு தருணங்களை அனுபவிக்கலாம். சுருக்கம். நாம் இதுவரை விவாதித்ததை சுருக்கமாக பார்க்கலாம். முயலின் நரம்பு மண்டலம், முயலின் கழிவு நீக்க அமைப்பு, ஆண் இனப்பெருக்க அமைப்பு, பெண் இனப்பெருக்க அமைப்பு.